மார்னிங் மக்களே. ஸோ இன்னைக்கு டெக்ஸஸில் வெயில் அதிகமாக இருக்குது, பட் வெளியில் குளிரும் அதிகமாக இருக்குது. என்ன ஊர் இது தெரியலை எனக்கு. சரி, நம்ம இன்னைக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிற இடம் வந்து ரேஷன் கடை. அதாவது அமெரிக்காவின் ரேஷன் கடை, அதாவது மலிவு விலை கடை. மலிவு விலை கடை அப்படின்னா ஃப்ரீயெல்லாம் தரமாட்டாங்க, காசு கம்மியாக இருக்கும். அதாவது எல்லா பொருளும் ஃப்ரீ கிடையாது, எல்லா பொருளும் விலை கம்மி கிடையாது. அத்தியாவசியமான பொருட்களுக்கு வந்து விலை கம்மியாக இருக்கும். ஸோ நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் தான் காஸ்கோ ஹோல்சேல். காஸ்கோ ஹோல்சேலுன்றது ஒரு கடல், அதாவது இங்கே இல்லாத ஐட்டமே கிடையாது. ஸோ வாங்க நான் உங்களுக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய மெம்பர்ஷிப் கார்டு. மெம்பர்ஷிப் கார்டு போட்டு உள்ளே என்ட்ரி கொடுத்துட்டு உள்ளே போனால் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், க்ளோதிங் ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ், ப்ரொவிஷன்ஸ், அரிசி பருப்பு, அதே மாதிரி உங்களுக்கு ஃபார்மசி, உள்ளே பெரிய ஃபார்மசி இருக்குது, மீட் ஷாப் இருக்குது. ஸோ எவ்ரி திங் நீங்கள் என்ன வேணுமோ அதே மாதிரி லேப்டாப்ஸு, மொபைல் ஃபோன்ஸு, எவ்ரி திங். எலக்ட்ரிக்கல்ஸில் வந்து உங்களுக்கு மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், என்ன ஐட்டமோ காருக்கு ரிலேட்டடான, ஆட்டோமொபைல்ஸ்க்கு ரிலேட்டான ஃபர்னிச்சர்ஸு, ஸோ எவ்ரி திங் இஸ் தேர். அதாவது எல்லாமே இருக்குது. எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே ஆனால் தரமான பொருட்கள். எதில் ரேட்டு கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசிக் எசென்ஷியல் நீட்ஸ்லாம் நமக்கு எது தேவையோ, டே டு டே எசென்ஷியல்ஸ் எது தேவையோ அது நமக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ இந்த கார்டு வச்சுருக்கிறதுனால நம்ம வாரத்தில் ஒரு தடவை போயிட்டு நம்ம அதெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணிட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நிறைய காஸ்ட் கட் பண்ணலாம். எதுக்குன்னா, நீங்கள் இருக்கிற ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற கடைக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு 6 முட்டையே எனக்கு வந்து இங்கே $12 கொடுக்குறது எப்படி? நான் இந்த காஸ்கோக்கு போய் 24 முட்டையை $4 வாங்கிட்டு வர்றது எப்படி? அதே மாதிரி ஒரு 3 கேலன் மில்க் வந்து நான் இப்போ பக்கத்து ஷாப்பில், என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போனேன்னா $7 கொடுப்பாங்க. அதே 3 கேலன் மில்க் பாட்டில் வந்து எனக்கு இங்கே $2.5 கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி பேசிக் எசென்ஷியல்ஸ் லைக் ரைஸு, ஃப்ரூட்ஸு, சில ஃப்ரூட்ஸு, அதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் நாங்களாம் சரக்குலாம் அடிக்க மாட்டோங்க, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ உள்ளே பெரிய லிக்கர் ஸ்டோரே இருக்குது, உள்ளே ஃபுல் பெரிய ஷாப்பே இருக்குது. அது வந்து சண்டே க்ளோஸ், அதனால் என்னால் உள்ளே போய் காமிக்க முடியலை. இங்கே டிஸ்பிளேயில் கொஞ்சம் வச்சுருந்தாங்க, அதை காமிக்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேக்கரி. அங்கேயே உள்ளே வந்து பேக்கர்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணிட்டு தந்துடுவாங்க. நமக்கு பர்த்டே கேக்ஸ் எல்லாம் கூட இங்கே தான் கிடைக்கும். நிஜமாகவே குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. நமக்கு வந்து கஸ்டமைஸ் கூட பண்ணி தருவாங்க. அதே மாதிரி உள்ளே இது இருக்கிற மீட் ஷாப், மட்டன், சிக்கன், போர்க்கு, ஃபிஷ்ஷு, அது மாதிரி எல்லா ஐட்டமும் அங்கே இருக்கும். நமக்கு எது வேணுமோ நம்ம அங்கே வாங்கிக்கலாம். ஸோ அங்கே ஹலாலா அப்படின்னா எனக்கு அது தெரியாது, பட் இங்கே வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது வைல்டு சால்மன் நாங்கள் இங்கே தான் வாங்குவோம் எப்போயுமே. எதுக்குன்னா வைல்டு சால்மனுடைய ரேட் வந்து காஸ்கோவில் கம்மி, வேறு எங்கேயும் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா நான் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கிறதுனால எப்போயுமே நாங்கள் அதை இங்கே தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குறது மீட் ஷாப்பு. அதே மாதிரி இங்கே வந்து பாத்ரூம் டிஷ்யூஸு, குழந்தைங்களோட டைப்பர்ஸ், அதெல்லாம் நல்ல ரேட் கம்மியாகவே இருக்கும். வாட்டர் பாட்டில் ஸ்பெசிஃபிக்கலாக ஒரு வாட்டர் பாட்டில் $1, $2 விற்கிறது இங்கே எனக்கு 40 வாட்டர் பாட்டிலே வந்து $3 கிடச்சிருது. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி மில்க் பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய பாட்டில் $2 எனக்கு கிடச்சிருது. ஸோ முட்டை, மில்க்கு, ரைஸு, கிரெயின்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி இங்கே சாக்லேட்ஸு, இந்த தேங்க்ஸ் கிவிங், கிறிஸ்மஸ்ஸு அதெல்லாம் வரும்போது சாக்லேட்ஸ்லாம் தாறுமாறாக வச்சுருந்தாங்க. ரேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளி கடையை விட கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் கிடச்சிது. ஸோ வி டோன்ட் பை தட் மச். எது தேவையோ அந்த இது வாங்கிக்கிறோம். தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு இது ரொம்ப நல்ல இடம். நான் பெட்ஷீட்ஸு, பில்லோஸு, என்ன வேணுமோ எல்லா ஐட்டமுமே இங்கே இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நட்ஸு, இதெல்லாம் வந்து பாருங்கள், 1 கிலோ நட்ஸே வந்து உங்களுக்கு இந்த 1 கிலோ கேஷ்யூ ஆல்மோஸ்ட் $12 கிட்ட இருந்துச்சு இது. ஸோ இதுதான் வந்து நான் வாங்கின கார்லிக், பூண்டு வாங்கலாம். பூண்டெல்லாம் வந்து ஒரு 3 பால்ஸ் பூண்டே வந்து எனக்கு $5 வேறு கடையில் கிடைக்கும், உரிக்காத பூண்டு. இது உரிச்ச பூண்டு 1.5 கிலோ எனக்கு $12 கிடச்சிது. இது தாங்க ஆக்டோபஸ். நான் புதுசாக பார்த்தேன், குக்டு ஆக்டோபஸ் தான். அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்களோ, அதை பார்த்தா சாப்பிட்ற மாதிரி தோணுதா? ஐயோ,
சரி, இந்த மாதிரி பல ஐட்டங்கள் குக்டாகவும் இருக்கும், ரெடி டு குக் ஃபுட்டு நிறைய இருக்கும். பீஸாஸ்லாம் ஆக்சுவலாக அங்கே ரொம்ப கம்மி ரேட்டு. $10க்கு 4 பீஸா கிடைக்கும். நம்ம வாங்கி நம்ம அவனில் போட்டு சூப்பராக சீஸ் பீஸாஸ்லாம் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து இங்கே ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ சில பேர் இங்கே யாராவது இப்போது யூஎஸ்க்கு புதுசாக வரப்போகிறீங்க, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு யூஎஸ்க்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா, காஸ்கோ இஸ் அ பெஸ்ட் பிளேஸ். எதுக்குன்னா எல்லா ஏரியாலையும் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தீங்கனாலும் கம்பல்சரியாக அந்த ஏரியாவில் காஸ்கோன்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் உங்களுடைய மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிக்கோங்க. $50 நினைக்கிறேன் ப்ரீமியம் மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் ஷாப்பிங் பண்ணலாம். உங்களுக்கு அதில் நிறைய ரேட் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். பெட்ரோல் கூட வந்து வெளியில் இருக்கிறதோட அங்கே காஸ்கோ பெட்ரோல் ரேட் கம்மி. ஒரு கேலன், அதாவது கிட்டத்தட்ட 3.5 லிட்டர் பெட்ரோல் வந்து $1.5 $1.7 தான் வரும். ஸோ நம்ம இந்தியா ரேட்டுக்கு